கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வந்து காட்டுக்குள்ள இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கம்மாய் காட்டுக்குள்ள. கோயிலுக்கு போனோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே சாமிக்கு மாலை போட்டு நாங்களே பூஜை பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிறந்த நாள் எங்க அண்ணன் எப்பயும் ஹாப்பியா இருக்கணும்னு சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மரத்தோட வரைய ஓட்டு வரத்துல போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா தண்ணி ஊற்றினார் ஃப்ரெண்ட்ஸ். மரம் சீக்கிரமா மழை பெஞ்சு வளரணும் ஃப்ரெண்ட்ஸ். சாமிகிட்ட அப்படியே வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மரம் கண்டு நட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு வெட்ட ரெடி ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் அண்ணனும் எவ்வளோ அளவா கேக்கு வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் கை தட்டுனது காமெடியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க அண்ணன் கேக் எட்டணும்னு பறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு அவ்வளோ குச்சியா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். எங்க அண்ணன் ஹாப்பி பர்த்டேக்கு எடுத்தோன்னே எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் ஓட்டி விட்டா. ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அண்ணனுக்கு ஒரு தேங்க்யூ சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்க வீட்டுல ஜாலியா செலிப்ரேஷன் ஹாப்பி பர்த்டே பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்க அண்ணனுக்கு 9 வயசு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் பெரிய பொண்ணாயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா வாங்கினக்கிட்ட அண்ணன்கிட்ட கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அண்ணன் டோர்னமெண்ட்டுக்கு கேரளா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிச்சு மெடல் கப்பு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து கொண்டாடணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க மாமா வந்து எங்க அண்ணன் கப்பு வாங்கினார ஃப்ரேம் மட்டி கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மறக்க